நம்ம இன்றைக்கி தக்காளி ரசம் பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு லெமன் சைஸு புளி. புளி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு. புளியும் தக்காளியும் பிழிஞ்ச தண்ணியை இந்த பாத்திரத்துக்கு வடிகட்டி ஊற்றுறாங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வேணும்னா கூடவே குறைக்கவே பார்த்துக்கோங்க. போட்டாச்சு. பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பூண்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்குங்க. அதையும் இதில் போட போகிறோம். எல்லாம் கலந்த கலவையை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டேன். வேண்டிய தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு, உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த கலவையை இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் கடுகு போட போகிறேன். கடுகு வெடித்த உடனே இந்த அரைச்ச கலந்த கலவையை இதில் ஊற்ற போகிறேன். கொதி வரும்போது, கொதிக்கக்கூடாது, கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.